இன்றைய சண்டைகளை பற்றி பைபிள் பேசுகிறதா என்று நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருந்தா நீங்கள் தனியா இல்லை. இந்த பழங்கால நூல்கள் உண்மையில என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். எசேக்கியேல் 45 அதிகாரத்தில் பைபிள் ஒரு பெரிய போரை பற்றி விவரிக்கிறது. மாகோகின் கோக் தலைமையிலா ஒரு படை இஸ்ரேலுக்கு எதிராக தேசங்களை சேகரிப்பதை பற்றி சொல்கிறது. இயேசு தாமே மத்தேயு ஹஷிபோரில் எச்சரித்தார், நீங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் வதந்திகளையும் கேட்பீங்க, தேசத்துக்கு விரோதமாய் தேசமும் எழும்போம். மேலும் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அர்மகதோன் பற்றி பேசுறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான இறுதி போர் இஸ்ரேல் பகுதியிலே நடக்கும். பைபிள் நமக்கு தேதிகளை ஒருபோதும் சொல்வதில்லை. ஆனா இந்த போர்கள் வரும்போது உலகம் புனித பூமியில் கவனம் செலுத்தும் என்று அது கூறுது. நாம் அந்த காலங்களில் வாழ்கிறோமா? பலர் நம்புறாங்க நாம் வாழலாம்.